நித்யானந்தம். என் பேர் சீனிவாசன். சொந்த ஊர் வந்து மதுரை. அப்பா 2000ல் இறந்துட்டாரு. அம்மா ஒரு 1½ வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க. நான் வந்து சாமி 2010ல் வந்து பார்த்தேன். முன்னாடி வந்து ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் டாடா வண்டியோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிற கம்பெனியில் மார்க்கெட்டிங் வேலை பார்த்தேன். அதனால கம்பெனி காசில் இந்தியா பூரா சுற்றினேன் நான். அப்போ தான் அந்த கோயில் எல்லாம் பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சு எனக்கு. அப்போ கொஞ்சம் கட்சி வேலை செய்வோம். அவங்க வந்து அவங்க காசு கொடுத்துட்டு வேற வேறு ஸ்டேட்டில் போய் வேலை செய்யறதுக்கு அனுப்பி விடுவாங்க. இதனால தான் இந்தியா எனக்கு தெரியும். பிடிச்ச இடம் வந்து கங்கைக்கரை, காசி இந்த மாதிரி ஹரித்வார் இப்படி போயிட்டு 10 நாள் 20 நாள் இருந்துட்டு வந்துடுவேன். இப்போ வந்து ரிஷிகேஷில் போயிட்டு அம்மா இறந்ததுனால ஒரு 8 மாதம் அங்கேயே இருந்துட்டு பிஎஸ்எஸ் நடக்குது வந்துருன்னு சாமி டிவோட்டிஸ்லாம் சொன்னாங்க. சாமி என்ன சொன்னாலும் கேட்கணுன்ற பழக்கம் எனக்கு உண்டு. சரின்னு வந்துட்டேன் நான். இறங்கக்கூடாதுன்ட்டு போனேன். நான் வந்துட்டேன். மதுரை ஆதீனம் விடுதி இதெல்லாம் வந்து இங்கே எல்லாம் இருந்துருக்கேன் நான். சாமி வந்து மதுரை ஆதீனத்தில் பிரச்சனை வந்தால் சீனியை தூக்கி கேட்டில் போடு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவ்வளோ நம்பிக்கை வந்து எனக்கு என் மேலே சாமி வச்சுருந்தாரு. சாமியுடைய அந்த கருணையால் நிறையா மிரக்கல் பண்ணியிருக்கிறாரு. இப்போ பரிவராஜகம்ன்றது வந்து சாமி சொல்லி இப்போ நான் போகிறேன். முன்னாடி வந்து காவியை கட்டிட்டு வித்தவுட் ட்ரெயினில் ஏறி படுத்துருவேன். காசு இருந்தால் கூட அவங்களோட சேர்ந்து போகிறதுனால நான் மட்டும் எடுத்தா என் கூட இருக்கிற சாமியாருக்கு கோச்சிக்குவாங்க. அதனால இஷ்டத்துக்கு ஏறி படுத்துட்டு கல்கத்தா காளியை பார்க்கணும் போல இருக்கும்பாங்க. டப்புக்குன்னு போய் காளியை பார்த்துட்டு இப்படி சுற்றுவோம். வேலை பார்க்கும்போதே சுற்றுவேன் அந்த மாதிரி. இப்போ சாமி சொல்லி போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டேன். 2 வந்து எல்லாரும் வரீங்க. எல்லாரோடையும் சேர்ந்து போகிறது வந்து எனக்கு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். சாமியார்களோடு போகாமல் நீங்களாம் குடும்பத்தில் இருக்கிறீங்க. சாமி டிவோட்டிஸோடு போகிறது எனக்கு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். பிரயாகராஜுக்கு இது போல தான் வந்து பஸ்ஸில் போகணுன்னு திடீர்னு சொன்னாங்க. நல்ல அனுபவம் கிடைச்சிது எனக்கு பிரயாகராஜில். இப்போ இப்போ போகும்போது சாமி எனக்கு வேற ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுக்க போறாரு. அவரு சொல்லி நான் அடங்கிட்டேங்கிற ஒரே ஒரு சந்தோஷம். நீங்க எல்லாரும் என் கூட வரீங்க, அது ஒரு சந்தோஷம். சாமி வார்த்தையை மீறதுக்கு எனக்கு வந்து அந்தாண்ட யோசிக்க தெரில. அதனால சாமி சொல்றாரு. எனக்கு வேற வந்து அண்ணன் தம்பி எல்லாரும் இருக்காங்க, தங்கச்சியெல்லாம் இருக்காங்க. யார் வீட்டுக்கு நான் போறது இல்லை. இப்போ நான் வெளியே தான் திரிஞ்சுட்டு தான் இருப்பேன். பரிவராஜகத்துக்கு உங்க கூட வர மாதிரி நான் ஒன்றும் பெருமையா சொல்றதுக்கு விரும்பல. இப்படியே திரிஞ்சிட்டு இருக்கிறேன். அயோத்தி, கயா, காசி, ரிஷிகேஷ், ஹரித்வார், இமயமலை சுத்திட்டு இருக்கிறேன். இப்போ பிஎஸ்எஸ்சி வந்தோடனே சாமி தனியா சுத்தாத எல்லாரையும் என் பக்தர்களோட சுத்துன்னு எனக்கு சாமி வந்து அருள் பண்ணிக்கிறாரு. அது வந்து நான் ஒன்றும் பெருசா இதெல்லாம் பண்ணல. உங்களோட சேர்ந்து வர்றதுக்கு சாமி எனக்கு குடுப்பனை கொடுத்துக்கிறாரு. அதனால தமிழ் ஆளுங்களோட சுத்துறது வந்து அடுத்த அனுபவம். வட இந்திய ஆளுங்களோட சாமியார்களோட சுத்துவேன். நல்ல அனுபவம். நான் வந்து பர்சனலாக வந்து சாமி பண்ண ஏகப்பட்ட மிருக்குல்ல. எங்கள் அம்மானா எனக்கு உயிர். சாமி அம்மாவுக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. சாமி அம்மா கால் வலிக்குதுன்றாங்க. நடக்க முடியல. சாமி பார்த்துக்கிறான்ட்டார். அதில் ஒரு வருஷம் எங்கள் அம்மா நடந்தாங்க. கால் வலிக்கலடான்ட்டாங்க. மனசுல சாமி சொல்லி எவ்வளவு மிருகல். தம்பி சாக கிடனா ஜன்னி வந்துருச்சு. நிறைய பேத்துக்கு டாலர் தூக்கி வச்சிருக்கிறேன். டாக்டர் ஆள் பிழைக்க மாட்டான்ட்டார். தம்பி எந்திரிச்சு உட்காந்துட்டான் 1/2 மணி நேரத்துல. டாக்டர் வீட்டுக்கு கூட்டி போவேன் அப்படின்னு. இப்படி நிறைய பண்ணிக்கிறார். தங்கச்சி பசங்களாம் வெளிநாட்டுக்கு போகணும், படிக்கணும், கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கர்நாடகாவில் இருக்கிறான் தங்கச்சி பையன். மகா ஜெர்மனியில் இருக்குது. அவங்கெல்லாம் என்கிட்ட பேசுறது இல்லை. நான் சாமிகிட்ட வந்ததுனால இந்த உறவுகள் நம்மளை பயன்படுத்திட்டு நம்மளை கண்டுக்காம போறது, தொழில் ரீதியாக ரியல் எஸ்டேட்ல பண்ற துரோகம். நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீ போற இடத்துல பூரா சாமி இருக்கிற. உனக்கு தான் வந்து விடுதி வேற, மதுரை வேற, திருவண்ணாமலை வேறன்னு தெரியுது. எங்கேயாவது நீ தனியா மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சேன்னா சீனிவாசன் ஐயா, சாமி எங்க பிசிக்கலா வந்துடுவேன், ஃபீல் பண்ணிடுவேன், பண்ணுவேன், நான் இருக்கிறவன் கூட அப்படின்னாரு. சத்தியமா சாமி வந்து நாட்டுல மட்டும் என் கூட இருக்காருன்னு பார்த்தா காட்டுலயே என் கூட இருக்கிறாரு சாமி. பரிவ்ராஜக யாத்திரை. 1 வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பதிவு செய்யுங்கள்.